ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஐஸ்வர்யா எக்ஸ்பிளைன்ஸ் சேனல். இன்னைக்கு சிவிக்ஸ் யூனிட் 3 டீடைல் 2 படிக்கலாம். வாட் ஆர் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர்? முதலமைச்சருக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பொறுப்புகள், அவருடைய பவர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத படிக்க போறோம். திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் ரிலேட்டிங் டு த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அமைச்சர்கள் சம்பந்தமா அவருடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். த சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்ட்ஸ் த பர்சன்ஸ் ஹூ கேன் பி அப்பாயிண்டட் as ministers by governor. நம்ம டீடைல் 1ல படிச்சோம். கவர்னர்னா ஆளுநர். முதலமைச்சர் பரிந்துரை செய்யும் அமைச்சர்களை தான் கவர்னர் நியமிக்கிறார். He allots the portfolios among the ministers. போர்ட்ஃபோலியோஸ்னா துறைகள், டிபார்ட்மெண்ட்ஸ், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அமைச்சரை நியமிப்பாங்க. எந்த அமைச்சர் எந்த துறையை கவனிக்கணும்னு முதலமைச்சர் முடிவெடுப்பார். He shuffles and reshuffles his ministry. Shufflesனா மாற்றங்கள் செய்வது, சில அமைச்சர்களின் துறைகளை மாற்றுவது அல்லது புதிய அமைச்சர்களை நியமிப்பது. ரீஷஃபிள்ஸ்னா அமைச்சரவையை மீண்டும் மறுசீரமைத்து தேவைக்கேற்ப துறைகளை மாற்றி ஒதுக்குவது. ஃபார் எக்ஸாம்பிள், மினிஸ்டர் ஏக்கு ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கொடுத்து மினிஸ்டர் பிக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அலாட் பண்ணிருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் ஷஃபிள் பண்றப்ப என்ன பண்றாரு? மினிஸ்டர் ஏக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு மினிஸ்டர் பிக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அலாட் பண்றாரு. இதுதான் ஷஃப்லிங்னு சொல்றோம். ரீஷஃபிள்னாக்கா அமைச்சரவையை மீண்டும் மறுசீரமைப்பது. He presides over the meetings of the Council of Ministers and influences its decisions. Council of மினிஸ்டர்ஸ்னா அமைச்சரவை, presides over அப்படின்னா தலைமை தாங்குவது. அதாவது அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் போது முதலமைச்சரே அந்த கூட்டத்துக்கு தலைமை வகிக்கிறார். இன்ஃப்ளூயன்சஸ் இட்ஸ் டிசிஷன்ஸ்னா இறுதியில் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். யாரு? முதலமைச்சர். He guides, directs, controls and coordinates the activities of all the ministers. கைட்ஸ்னா வழிகாட்டுதல், டைரக்ட்ஸ்னா அறிவுறுத்துதல், கண்ட்ரோல்ஸ்னா மேற்பார்வையிடுதல், கோஆர்டினேட்ஸ்னா இப்ப ஒவ்வொரு அமைச்சருக்கும் தனித்தனி துறை இன்சார்ஜ் கொடுத்திருப்பாங்க. எல்லா அமைச்சர்களும் ஒன்றிணைந்து அரசின் கொள்கைக்கு ஏற்ப செயல்படுவதை முதலமைச்சர் உறுதி செய்கிறார். அதுதான் கோஆர்டினேட்ஸ் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஆல் த மினிஸ்டர்ஸ். நெக்ஸ்ட், ரிலேட்டிங் டு த கவர்னர். கவர்னர்னா ஆளுநர். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கவர்னர் இருப்பாங்க. He advises the governor in relation to the appointment of the following officials. முதலமைச்சர் அமைச்சர்களை நியமிக்க பரிந்துரை செய்வார்னு இந்த பாயிண்ட்ஸ்ல பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகளை நியமிப்பது தொடர்பாக முதலமைச்சர் ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குகிறார். அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட். ஸ்டேட்னா மாநிலம். டீடைல் 1ல படிச்சிருக்கோம். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இதெல்லாம் ஸ்டேட்ஸ். மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞர். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர். மாநில தேர்தல் ஆணையர். சேர்மேன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ்னா மாநில பணியாளர், கமிஷன்னா தேர்வாணையம். ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு ஆட்களை செலக்ட் பண்ணும் அமைப்பு. சேர்மேன் அண்ட் மெம்பர்ஸ் அப்படின்னா தலைவர் மற்றும் உறுப்பினர். நெக்ஸ்ட், சேர்மேன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பிளானிங் கமிஷன். மாநிலத்தின் நீண்ட கால வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கும் அமைப்பு. அதாவது ஹாஸ்பிட்டல் கட்டுறது, புது ஸ்கூல்ஸ் கட்டுறது, புது ஃபேக்டரிஸ், இதெல்லாம் நீண்ட கால வளர்ச்சி திட்டங்கள். சேர்மேன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். சப்போஸ் தமிழ்நாடு அரசிடம் 1000 கோடி ரூபாய் இருக்குன்னா எந்த மாவட்டத்திற்கு, டிஸ்ட்ரிக்ட்க்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும், எந்த மாநகராட்சிக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் அப்படின்னு பரிந்துரை செய்வது ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷனுடைய வேலை. ஆல்ரெடி பார்த்தோம், சேர்மேன் அண்ட் மெம்பர்ஸ்னா தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். சோ ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன், ஸ்டேட் பிளானிங் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இந்த 3 கமிஷனுடைய சேர்மேன் அண்ட் மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்றதுக்கு கவர்னருக்கு சீஃப் மினிஸ்டர் தான் பரிந்துரை செய்வார். அதே மாதிரி அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர், இவங்களை அப்பாயிண்ட் பண்றதுக்கும் சீஃப் மினிஸ்டர் பரிந்துரை செய்வார். ரிலேட்டிங் டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஏற்கனவே பார்த்தோம், ஸ்டேட்னா மாநிலம். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னா மாநிலத்தின் சட்டங்களை உருவாக்கும் மன்றம். The chief minister advises the governor with regard to the summoning and proroguing the sessions of the state legislature. சம்மன்னா சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு வருமாறு, அதாவது மீட்டிங்க்கு வருமாறு அமைச்சர்களை அழைப்பது. proroguing the sessions means ஏற்கனவே டீடைல் 1ல இதெல்லாம் படிச்சிருக்கோம் நம்ம. proroguing the sessionனா கூட்டத்தொடரை ஒத்திவைத்தல். ஒரு மாநில சட்டமன்றத்தின் கூட்டத்தொடர்களை கூட்டுவது மற்றும் ஒத்திவைப்பது தொடர்பாக ஆளுநருக்கு முதலமைச்சர் ஆலோசனை வழங்குகிறார். He announces the government policies on the floor of the house. floor of the houseனா சட்டமன்ற அவை. அரசின் கொள்கைகளை
சட்டமன்ற அவையில் அறிவிக்கிறார். He can introduce the bills in the legislative assembly. legislative assemblyனா சட்டப்பேரவை. பில்ஸ்னா என்னன்னு டீடைல் 1ல படிச்சிருக்கோம். ஒன் வேர்ட்ல மசோதான்னு சொல்வோம். புதிய மசோதாக்களை சட்டப்பேரவையில் முதல்வர் தாக்கல் செய்வார். He can recommend for the dissolution of the legislative assembly to the governor any time. dissolutionனா கலைப்பது. சப்போஸ் மாநில அரசு புதிய தேர்தலை விரும்பினால் அல்லது வேறு அரசியல் காரணங்களுக்காக சட்டப்பேரவையை கலைப்பதற்கு முதலமைச்சர் ஆளுநருக்கு பரிந்துரை செய்வார். இதெல்லாம் தான் சீஃப் மினிஸ்டருடைய பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் கீவேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு கீவேர்ட் ரெக்கமெண்ட்ஸ் மினிஸ்டர்ஸ். இங்க சர்க்கிள் பண்ணிருக்கிறதெல்லாம் கீவேர்ட்ஸ். அலோகேட்ஸ் த போர்ட்ஃபோலியோ செகண்ட் பாயிண்ட்க்கான கீவேர்ட். ஷஃபிள்ஸ் அண்ட் ரீஷஃபிள்ஸ். பிரிசைட்ஸ் ஓவர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கைட்ஸ் டைரக்ட்ஸ். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் உடனே ஞாபகத்துக்கு வந்துடும். இதுல நீங்க இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்பிஎஸ்சி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸ்டேட் பிளானிங் கமிஷனுக்கு எஸ்பிசி ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல ஷார்ட் ஃபார்ம் எழுதக்கூடாது. யூ ஹாவ் டு ரைட் த ஃபுல் எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் ஒன்லி. ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் எஸ்எஃப்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த பேராகிராஃப்ல சம்மனிங் அண்ட் ப்ரோரோகிங் த செஷன்ஸ், கவர்மெண்ட் பாலிசிஸ், இன்ட்ரோடியூஸ் த பில்ஸ், ரெக்கமெண்ட் அண்ட் டிசல்யூஷன் ஆஃப் எல்ஏன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல எல்ஏன்னு எழுதிடாதீங்க. யூ ஹாவ் டு ரைட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒன்லி. தட்ஸ் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா give a thumbs up, share it with your friends, click on subscribe for more videos. Thank you.